நெக்ஸ்ட் டிப்ஸ்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிய வந்து சூப்பரா ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அது கூடவே ஒரு 3 கிளிப் எடுத்திருக்கேன். துணி காய வைக்கிற கிளிப் தான். இந்த மூடியில வந்து பாத்தீங்கன்னா மேல 2 ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கையில வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப்பை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி இந்த கிளிப்புடைய ஒரு சைடுல மட்டும் இந்த மாதிரி நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்க ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையவே வந்து டேப் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்பதான் இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருந்த அந்த 3 கிளிப்லயுமே அழகா 3 டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் மூடியில ஒட்டி விட்டுறலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் மூடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன மூடி எடுத்துக்கிறதால ஒரு 3 கிளிப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து மேல ஹோல்ஸ் போடுவீங்களா, அது வழியா இந்த மாதிரி வெளிப்பக்கமா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு டைட்டா வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ்லாம் இதில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக அந்த கிளிப்ல லாக் பண்ணி விட்டுறலாம். ஆர்கனைசரை இன்னொரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் டவல்ஸ் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம்.